Good morning, students. Welcome to the class today. Today, we are going to start the lesson Geography, Lesson 7 Human Geography of Tamil Nadu. Tamil Nadu மானுட புவியியல். Learning objectives of this lesson. To understand the agricultural factors, major crops, and their distribution in Tamil Nadu. To learn about the water resources of Tamil Nadu. To study the mineral and industrial resources of Tamil Nadu. To analyze the population and its composition in Tamil Nadu. To learn about the man-made disasters in Tamil Nadu. தமிழ்நாட்டோடைய வேளாண் காரணிகள், அதனோட முக்கிய பயிர்கள், அது எப்படி பரவி இருக்குது, நீர் வளங்கள், அப்புறம் கனிம தொழிற்சாலை தொழிலக வளங்கள், மக்கள் தொகை, அதனுடைய கூறுகள், மனுஷனால் ஏற்படக்கூடிய பேரிடர் டிசாஸ்டர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி இந்த லெசனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். Human geography refers to the study of ways of development of human societies and their operation in relation to their physical environment. This chapter focuses on the distribution, characteristics, and utilization of different resources in Tamil Nadu. மானுட புவியியல் அப்படிங்கிறது மனித சமுதாயத்தோட வளர்ச்சி, அது எப்படியெல்லாம் அடைஞ்சுது, வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள், அப்புறம் இயற்கை சூழலோட அதனோட செயல்பாடுகள் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பல்வேறு பரவல்கள், பண்புகள், அதனுடைய பயன்பாடுகள், அதை பற்றி இந்த லெசனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். We have studied earlier that the earth is endowed with a variety of natural resources such as landforms, rivers, soil, natural vegetation, water, and wildlife. These resources are useful only when they are utilized. Human beings use these resources using their intelligence and skill. Thus, the human beings are the most significant resource on the Earth's surface. That they turn all these natural resources into useful products with their skills and abilities. புவியில் பல்வேறு வகையான இயற்கை வளங்கள், நிலப்பகுதிகள், ஆறுகள், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், நீர், அப்புறம் வளங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் பயன்படுத்தினா மட்டும்தான் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். மனுஷங்க தங்களோட அறிவு கூர்மை, திறன்கள் இதெல்லாம் பயன்படுத்தி எல்லா வளங்களையும் ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதனால் பூமியில் காணப்படக்கூடிய வளங்களில் மனித வளமே மிகச்சிறந்த வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்க தங்களோட திறமைகள் மூலமாக இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய பொருளாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர். The word agriculture is derived from the Latin words ager and cultura, which means field and growing. Agriculture is a practice of farming that includes the cultivation of crops, rearing of animals, birds, forestry, fisheries, and other related activities. Agriculture is the major occupation of Tamil Nadu. Agriculture has been the mainstay of the state's economy since independence, with more than 65% of the population depends upon the sector for their living. Agriculture அப்படிங்கிற லாட்டின் வேர்ட் அகர் கல்ச்சுரா, இந்த ரெண்டு வார்த்தைகள்லேருந்து பெறப்பட்டது. இதனுடைய மீனிங் என்னென்னா நிலம் அப்புறம் வளர்த்தல். வேளாண்மை அப்படிங்கிறது விவசாய நடைமுறைகளை பயிர் சாகுபடி, கால்நடை வளர்க்குறது, பறவைகள், காடுகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், அதனோட ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணது. தமிழ்நாட்டோடைய இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதில் இருந்து கிட்டத்தட்ட 65%க்கும் மேலே உள்ள மக்கள் அக்ரிகல்ச்சரில் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பீப்புள் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். There is a strong link between agriculture and economic growth. Paddy, millets, and pulses are the principal food crops of the state. Sugarcane, cotton, sunflower, coconut, cashew, chilies, gingerly, groundnut, tea, coffee, cardamom, and rubber are the major commercial crops. நம்ம ஸ்டேட்டோடைய பொருளாதாரத்தில் இம்பார்ட்டண்ட் இன்கம் எதிலிருந்து கிடைக்குதுன்னா அக்ரிகல்ச்சரில் இருந்து மட்டும்தான் கிடைக்குது. ரூரல் பீப்புளுக்கு அதிகமான ரூரல் எக்கானமியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஒன்லி. வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம நாட்டோடைய மொத்த பொருளாதாரத்திலிருந்து
21% ஆஃப் இன்கம் நமக்கு அக்ரியிலிருந்து மட்டும்தான் கிடைக்குது. ஆனாலும் இது எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. இயர் பை இயர் இட் வில் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் மான்சூன். நெல், திணை வகைகள், பருப்பு இதெல்லாம் ஃபுட் கிராப்ஸ். நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கக்கூடியதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபுட் கிராப், இன்னொன்று கேஷ் கிராப். இதில் எதெல்லாம் ஃபுட் கிராப்பில் வருது அப்படின்னா பேடி, மில்லட், பல்சஸ். கேஷ் கிராப் எதெல்லாம் அப்படின்னா சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிஞ்சிலி, கிரவுண்ட்நட், டீ, காஃபி, காடமம் அண்ட் ரப்பர். இதெல்லாம் மேஜர் கமர்ஷியல் கிராப்ஸ். தென் ஜாகிரபிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். வேளாண்மையை தீர்மானிக்கக்கூடிய புவியியல் காரணிகள் என்னென்ன? இதெல்லாம் அப்படின்னா லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், சாயில் அண்ட் இரிகேஷன். இந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்மளுடைய ஜாகிரஃபியை டிட்டர்மின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட் ஃபார்ம். லேண்ட் ஃபார்ம் அப்படின்னா நிலத்தோற்றம். தமிழ்நாடு இஸ் எ லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கம்ப்ரைசிங் ஆஃப் ஹில்ஸ், பிளேட்டியூஸ் அண்ட் பிளைன்ஸ். அமாங் தம் plains are the most suitable for agriculture. The plains with alluvial soil enhances agricultural productivity. Example, plains of Kaveri. Agriculture in the plateau is moderate and is poor on the hills. நிலத்தோற்றம். தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் இந்த மாதிரி பலவேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டதாக இருக்குது. இதில் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண், அலுவியல் சாயில் அதிகமாக இருக்குது. அதனால் இது அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள், வண்டல் மண் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய காவேரி சமவெளி தமிழ்நாட்டுடைய குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவுக்கு செட் ஆகுது. அப்புறம் பிளேட்டியூஸு, தென் ஹில்ஸ் சைட் பார்க்கும்போது வேளாண்மை நடவடிக்கைகள் ரொம்ப கம்மியானதாக இருக்கும். அங்கே அதிகமாக அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் கிளைமேட். Tamilnadu is situated in the tropical zone which is nearer to the equator. The state experiences a tropical climate. Hence, the temperature in Tamil Nadu is relatively high almost throughout the year. So, only the tropical crops are cultivated. Water is another limiting factor of agriculture. Northeast monsoon is a major source of rainfall for Tamil Nadu. Therefore, the major cropping seasons begins with this season. The rainfall in this region and the irrigation facilities affect agriculture to a large extent. காலநிலை, climate. தமிழ்நாடு இக்குவேட்டருக்கு பக்கத்துலேயும் டிராபிக்கல் ஜோன்லேயும் இருக்கிறதுனால இங்களோட கிளைமேட் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ட்ராபிக்கல் கிளைமேட்டாக இருக்குது. வெப்பமண்டல காலநிலையில் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டோடைய டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இயர் ஃபுல்லுமே ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். இதில் வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிர் செய்கிறோம். வாட்டர் இது வேளாண்மையை கட்டுப்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழ்நாட்டிற்கான முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்குது. ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு 65% ஆஃப் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்குது. இந்த பருவத்தில் கிடைக்கக்கூடிய மழையோட அளவு, நீர்ப்பாசன வசதி இதை பொறுத்து தான் வேளாண்மை எப்படி பெஸ்ட்டாக அந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் சாயில். சாயில்ங்கிறது மண் வளம். Soil is one of the most essential elements of agriculture. It provides essential minerals or nutrients for the growth of crops and vegetation. The regions of river valleys and the coastal plains are the most agriculturally productive regions of the state as they are covered with fertile alluvial soil. வேளாண்மையோட முக்கியமான கூறுகளில் ஒன்று சாயில். இது பயிர்கள், தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் ரிவர் வேலிஸ், அப்புறம் கடற்கரை சமவெளி பகுதிகளில் நிறைய அலுவியல் சாயில் நிறைச்சிருக்கிறதுனால இந்த பகுதிகள் வேளாண்மை செய்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. தென் இரிகேஷன், நீர்ப்பாசனம். மான்சூன் ரெயின்ஃபால் இன் த ஸ்டேட் இஸ் ஹைலி இர்ரெகுலர். ஃபர்தர் இட் இஸ் சீசனல். ஹென்ஸ் இரிகேஷன் பிகம்ஸ் நெசசரி ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் த ஸ்டேட். இன் த ட்ரை ரீஜியன்ஸ் ரெயின்ஃபெட் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். நீர்ப்பாசனம். நம்ம ஸ்டேட்டோடைய முக்கியமான நீர் ஆதாரம் என்ன அப்படின்னா மான்சூன். மான்சூன் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்குதா? கிடைக்காது, இர்ரெகுலராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது சீசனலுக்கு மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும். அதனால் மாநிலத்தில் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணும். வறண்ட காலத்தில் மானாவாரி பயிர்கள் பயிர் செய்கிறாங்க. மானாவாரி பயிர்கள் அப்படிங்கிறது ரெயின் ஃபெட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் தமிழ்நாடு. என்னென்ன வேளாண் வகைகள் பயிரிடக்கூடிய பகுதிகள்? சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னா தீவிர தன்னிறைவு வேளாண்மை. அதிகமாக பயிர் செய்யக்கூடிய இடங்கள்
practiced all over Tamil Nadu with a few exceptions. Then plantation agriculture, தோட்ட வேளாண்மை, அது வந்து hill slopes of eastern and western Ghats. Then mixed farming, கலப்பு வேளாண்மை, mixed agriculture, banks of river காவேரி and தென்பண்ணை, இந்த பகுதிகளில் mixed agriculture ஃபாலோ பண்ணுறோம். Next, the Tamil Nadu Rice Research Institute, TRRI, is an Indian research institute working in the field of rice under Tamil Nadu Agricultural University, TNAU. It is situated at Adudurai in Tanjavur district. It was established in April 1985 in TNAU to meet the research requirements of the region with the help of existing agricultural colleges and research centers and perform lead function for the rice-based cropping system research. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழே செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். இது வந்து நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறதுக்காக உருவாக்கின ஒரு நிறுவனம்னு சொல்கிறாங்க. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல 1985 ஆரம்பித்தாங்க. இந்த நிறுவனமானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு எல்லா உதவிகளையும் இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. தென் கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. Farmers select different crops for different seasons of cultivation. It is based on the temperature and availability of moisture in the soil. Accordingly, the state has the following cropping seasons. வெப்பநிலை அப்புறம் மண்ணோடைய வளம் இதை பொறுத்து பருவகாலத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகள் பல பேர் பயிர்களை பயிர் செய்கிறாங்க. முக்கியமான வேளாண் பருவ காலங்கள் எதெல்லாம் அப்படின்னா சோனாவாரி, சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க. இதனோட சோயிங் சீசன், விதைக்கக்கூடிய காலம் ஏப்ரல் டு மே. அதனோட அறுவடை காலம் ஹார்வெஸ்டிங் பீரியட் ஆகஸ்ட் டு செப்டம்பர். மேஜர் கிராப்ஸ் இதில் என்னெல்லாம் அப்படின்னா மில்லட்ஸ் அண்ட் காட்டன். தென் சம்பா ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூலை டு ஆகஸ்ட் சோயிங் பீரியட். Harvesting period January, February, and major food crops are paddy and sugar cane. Then நவரை, இந்த பட்டம் வந்து sowing season November, December, harvesting period February, March. Major food crops எது அப்படின்னா fruits, vegetables, cucumber and watermelon. Then paddy. Paddy is the most important staple food crop of Tamil Nadu. Ponni and Kichadi Samba are the major varieties of paddy grown in Tamil Nadu. Though it is cultivated all over Tamil Nadu, its cultivation is highly concentrated in Tanjavur, Tiruvallur, Tiruvallur, Kanchipuram, Vellupuram, Kadalur and Tirunelveli districts. தமிழ்நாட்டுடைய முக்கியமான உணவு பயிர் எது அப்படின்னா நெல். இது வந்து பொன்னி, கிச்சடி, சம்பா இதெல்லாம் தமிழகத்தில் பயிரிடக்கூடிய முக்கியமான நெல் வகைகள். நம்ம ஸ்டேட்டில் பொதுவாக 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிர் செய்கிறோம். இது தமிழ்நாடு முழுசும் பயிர் செஞ்சாலும் தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் அதிக அளவுக்கு நெல் பயிர் செய்கிறாங்க. இட் ரேங்க்ஸ் 3rd in the production of rice among the states in India. இந்தியாவில் 3rd பிளேஸில் ரைஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது. The deltoic region of river Kaveri, that is undivided Tanjavur district, is the major rice producing region of Tamil Nadu. அதனால் நம்ம காவேரி டெல்டா பகுதி தஞ்சாவூர் பகுதி நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிரானரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். தென் மில்லட்ஸ்னால் திணை வகைகள். Millets form staple food of nearly 1/3 of human population in Tamil Nadu. Sorghum, jowar, cholam, ragi and bajra, kambu are the major millets. These are grown not only in drier areas but also in the coastal plains. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 பகுதி பீப்புள் வந்து திணை உணவுகளை முக்கியமான உணவுப் பொருளை எடுத்துக்கிறாங்க. சோளம், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் திணை பயிர்கள். இந்த பயிர்கள் வறண்ட பிரதேசங்களில் மட்டும் இல்லாமல் கடற்கரை சமவெளிகளில் கூட அதிகமாக விளையுது. Sorghum is grown in the Coimbatore Plateau and Kambam Valley. Ragi is grown in Coimbatore, Dharmaburi, Vellore and Kadalur district. Bajra இது வந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. India observed 2018 as National Year of Millets. FAO, that is Food and Agricultural Organization, has decided to observe 2023 as the International Year of Millets. இந்தியா 2018 வருஷத்தை திணை பயிர்களோட தேசிய ஆண்டாக அனுசரிக்கிறாங்க. உலக உணவு அப்புறம் வேளாண்மை கழகம் FAO 2023 இந்த வருஷத்தை சர்வதேச
திணை பயிர்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பல்சஸ். பல்சஸ்னால் என்னது? பருப்பு வகைகள். பல்சஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பெங்கால் கிராம் எதெல்லாம் பல்சஸில் வருது? பெங்கால் கிராம், பிளாக் கிராம், க்ரீன் கிராம், கோபி and horse gram are the important pulses grown in Tamil Nadu. Pulses are grown in a wide range of climatic conditions, mostly in drier regions with or without irrigation. தண்ணி இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சமாக இருந்தாலும் இதனால் வளர முடியும். Mild cool climate and low to moderate rainfall are best suited for these crops. லைட்டாக ரொம்ப ஒன்றும் மழை வேண்டியதில்லை, குறைவான மழை கிடைச்சா போதும், கோல்டு கிளைமேட் இருந்தால் போதும். பல்சஸ் ஆர் க்ரோன் ஆல்மோஸ்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த ஸ்டேட். எங்கெங்கெல்லாம் பல்சஸ் நல்லா விளைச்சல் கொடுக்குது அப்படின்னாக்கா நீல்கிரிஸ், தென் சென்னை, நீல்கிரிஸ், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் லீட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெங்கால் கிராம். வெல்லூர் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ரெட் கிராம். ரெட் கிராம்னா என்னது? கொள்ளு சொல்வோம் இல்லையா? தென் திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் த பிரின்சிபல் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் க்ரீன் கிராம் அண்ட் பிளாக் கிராம். Horse gram is widely cultivated in Dharmaburi and Krishnagiri districts. தருமபுரி கொள்ளு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நல்லா விளையுது. தென் செகண்ட் green revolution, eco farming or organic farming. In organic farming, synthetic fertilizers, pesticides, growth regular and livestock feed additives are not used. This type of farming rely on crop rotation, crop residues, animal manure, off-farm organic waste and biological pest control to maintain soil productivity. This farming method is being adopted by very few farmers in the state. இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துகிற நோக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இயற்கை உரங்களை மேம்படுத்துறது, பயிற்சி அளிக்கிறது இந்த திட்டம் செயல்படுது. இது மட்டும் இல்லாமல் கரிம பொருட்களை மறுசுழற்சி செய்கிறதுக்கும் தொழிற்கூடங்கள், உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லி உற்பத்தி செய்கிறதுக்கும் தொழிற்கூடங்களுக்கு மாநிலத்தில் நிதியுதவி செஞ்சிட்ருக்குறாங்க. இது மனித வளத்தை மேம்படுத்துறது மூலமாக இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. தென் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள். கிரவுண்ட்நட், ஜிஞ்சிலி, கேஸ்டர், தென் கோகனட், சன்ஃப்ளவர் அண்ட் மஸ்டர்ட் ஆர் சம் ஆஃப் த ஆயில் சீட்ஸ் that are grown in Tamil Nadu. இதில் apart from its use in food preparation, it is used in industries as a lubricant in the manure of vanish. இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது லூப்ரிகண்ட் மேனுவராக பயன்படுது. தென் இது மட்டும் இல்லாமல் சோப், கேண்டில், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். கிரவுண்ட்நட் இஸ் த மேஜர் ஆயில் சீட் அட் த ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஆயில் சீட் எதுனா கிரவுண்ட்நட். The cultivation of groundnut is mostly concentrated in Vellore, Tiruvannamala, Viluppuram, Salem and Pudukkottai. It is also grown to some extent in Dharmaburi, Kadalur, Perambalur and Madurai. Then Erode, Ramanathapuram, Sivagangai and Virudhunagar. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஞ்சமாக விளைச்சல் இருக்குது. மைனர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ். தென் கோகனட் இஸ் grown in கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ். கோகனட்டு தேங்காய் கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் நல்ல விளைச்சல் கொடுக்குது. தென் சுகர் கேன், கரும்பு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேஷ் கிராப்ஸ் ஆஃப் த ஸ்டேட். இட் இஸ் அன் ஆனுவல் கிராப். இட் ரெக்யர்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால். கரும்பு நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு வாணிப பயிர். இது ஒரு ஆனுவல் கிராப், ஓராண்டு பயிர்னு சொல்கிறோம். இதுக்கு அதிக வெப்பநிலை, அதிக மழை பொழிவு தேவைப்படுது. இட் க்ரோஸ் வெல் இன் த ட்ராபிக்கல் ரீஜியன். மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர். எங்கெல்லாம் அதிகமாக சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுறோம்? திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருநெல்வேலி. இந்த பகுதியில் சுகர் கேன் நிறைய கல்டிவேட் பண்ணுறோம். தென் காட்டன், பருத்தி. காட்டன் இஸ் ஏ ஃபைபர் அண்ட் கேஷ் கிராப். இட் ரெக்யர்ஸ் பிளாக் சாயில், லாங் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன் அண்ட் வார்ம் அண்ட் ஹியூமிட் வெதர் ஃபார் இட்ஸ் கல்டிவேஷன். Humid weather is the early stages and hot, dry weather during harvest period is suitable for this crop. பருத்திங்கிறது ஒரு இழைப்பயிர், அப்புறம் வாணிப பயிர், கேஷ் கிராப். கரிசல் மண், அப்புறம் அதிகமான பனி பொழிவு இல்லாத காலம் இருக்கணும், மைல்டு டெம்பரேச்சர் இருக்கணும், ஈரப்பதம், வானிலை, இதெல்லாம் பருத்திக்கு தேவையான கிளைமேட்டு. பருத்தி வளர்கிற காலத்தில் ஈரப்பத காலநிலை இருக்கணும். அது ஹார்வெஸ்டிங், அறுவடை காலத்தில் ட்ரையாக இருக்கணும். இது எந்த பகுதிகளில் அதிகமாக பருத்தி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பிளேட்டியூ அண்ட் வைகை வைப்பார் ரிவர் பேசின்ஸ். இட் இஸ் ஆல்சோ கல்டிவேட்டட் இன் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த பகுதிகளில்
காட்டன் நல்லா கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் கம்ஸ் பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம் நாம, தோட்டப்பயிர்கள். டீ, காஃபி, ரப்பர், பெப்பர் இதெல்லாம் பிளான்டேஷன் கிராப்பில் வரும். டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர் அண்ட் சின்கோனா ஆர் த மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் த டீ ஸ்டேட். தமிழ்நாட்டில் டீ எங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, டீ பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹில்ஸ் ஆஃப் நீல்கிரிஸ், கோயம்புத்தூர். நீல்கிரிஸ் இஸ் அ நோட்டபிள் ரீஜன்ஸ் ஃபார் த டீ பிளான்டேஷன். நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், பிளேட்டு இந்த பகுதிகளில் டீ அதிகமாக கல்டிவேட் பண்ணுறோம். காஃபி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் கல்டிவேட் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஹில்லி ஸ்லோப்ஸ் ஆஃப் திண்டுக்கல், மதுரை, தேனி அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ், அப்புறம் கொடைக்கானல் ஆர் நோட்டபிள் ஃபார் காஃபி பிளான்டேஷன்ஸ். தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. நம்ம இந்தியாவில் கர்நாடகா தான் காஃபியில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், தென் தமிழ்நாடு. தென் ரப்பர். Rubber plantations are significant in Kanyakumari. Pepper is confined to the warm and wet slopes of eastern and western Ghats of Tamil Nadu. Cashew இது வந்து அதிகமாக கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பயிர் செய்கிறோம். டான் டீ, TANTEA, தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா வித் ஹை குவாலிட்டி clonal tea. இட்ஸ் பிளான்டேஷன் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் நியர்லி 4500 ஹெக்டேருக்கு இது பரவி இருக்குது. இதோட இந்த கிளாஸ் ஓவருமா. நெக்ஸ்ட் கிளாஸில் லீவ் ஸ்டாக், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மினரல் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ் இது பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.